ஆஸ்திரேலியா மற்றும் உலகத் தமிழர்களை மெல்பர்ன் சமையல் எக்ஸ்பிரஸிற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கேசரி. இது ரொம்ப ஃபேமஸான சவுத் இண்டியன் டிஷ். இது சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியாவிலையும் ஷீரான் செய்வாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, பயப்படவே வேணாங்க. டக்குன்னு கிச்சன் போயிட்டு 15 மினிட்ஸில் இந்த கேசரியை பண்ணிடலாங்க. இப்போ இதுக்கு நான் இந்த ரவா தான் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ஒன். இது $3.45. கேசரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ரவா 1 கப், சுகர் 1.5 கப், கீ 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் பவுடர் அண்ட் கேசரி பவுடர், அப்புறம் தண்ணி. 1 கப் ரவாக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கணுங்க. பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து உருக்கிக்கோங்க. மிதமான சூட்லேயே இருக்கட்டும். கேசரி செய்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 1 கப் ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவா அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்காவது அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணணுங்க. ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்தாலும் அது சூடு ஏறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கட்டிப்படாது. இது ஒரு சின்ன டிப். இப்போது ரவா 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. நான் இதில் 1 கப் ரவாவுக்கு 3 கப் பாய்லிங் வாட்டர், அதாவது கொதித்த தண்ணி, அதை எடுத்து சேர்க்க போகிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறணும், கட்டிப்படாமல் கிளறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 1.5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறந்துடாதீங்க, எப்போவுமே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ரவா வேகலைன்னா சுகர் ஆட் பண்ணாதீங்க, இல்லைன்னா டோட்டல் கேசரியும் வேஸ்ட்டாக போயிடுங்க. ஸோ நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா தண்ணியை தெளிச்சோ இல்லை 1/2 கப் தண்ணி ஊற்றியோ திரும்பவும் வேக வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இதில் நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறேங்க. இப்போ தாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். அந்த சுகர் மெல்ட் ஆக அந்த ரவா கட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கட்டிப்பட்டுச்சுன்னா அந்த கேசரியோட டெக்ஸ்சரே நல்லா இருக்காது. ஸோ நல்லா கிளறணும். எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்தாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட்டிப்படாமல் கிளறிட்டிங்கன்னா நல்லது. என்னடா கேசரின்னு சொல்கிறா, பட் கேசரி கலரே காணோமே அப்படி தானே யோசிக்கிறீங்க? இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, 1/4 டீஸ்பூன் போதும். அதை அந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கேசரி பாதி வேலை முடிஞ்சிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இதோட முடியல. இதில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும்.
எப்போ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிளாஸி லுக், அதாவது நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும், அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சிங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கோம். ஹல்வா பதத்துக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா திரண்டு உருண்டு வரும். அப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். கடைசியாக நல்லா பவுடர் பண்ண ஏலக்காவை ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி இறக்கிட வேண்டியதுதாங்க. இதோ சுட சுட கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மெல்பர்ன் சமையல் எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஊர் சாப்பாடு தாங்க பெஸ்ட். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.